ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பொண்ணுங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நிறையா மாறும்னு சொல்லுவாங்கள்ல. ஆனால் எனக்கும் குட்டி குட்டியாக நிறைய மாறியிருக்கு. அதில் ஒன்று தான் இது. என்னென்னா, எங்கள் வீட்டில் நான்வெஜ், வெஜ்ஜுன்னு தனித்தனி பாத்திரம்லாம் எங்கள் அம்மா வீட்டில் சமைக்க மாட்டாங்க. 2க்குமே ஒன்று தான். ஆனா ஹஸ்பண்ட் வீட்ல வந்து வெஜ்ஜுக்கு தனி பாத்திரம் இருக்கும், நான்வெஜ்ஜுக்கு தனி பாத்திரம் இருக்கும். எனக்குமே இந்த வாணல் வந்து ஹஸ்பண்ட் வீட்ல வந்து சென்னைக்கு வரும்போது மாமியார் குடுத்துருந்தாங்க. இதில நான்வெஜ் சமைச்சுக்க சொல்லி. ஆக்சுவலா நான் வந்த புதுசுல என்ட்ட 2 வாணல் தான் இருந்துச்சுன்றதுனால, என்னால அத மேனேஜ் பண்ண முடியல. அதனால நான் 2த்துலயுமே நான்வெஜ் வச்சு கலந்து செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மாமியார் ஒரு வாட்டி ஊருக்கு வந்தப்போ, அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காக ஒரு வாணல் வாங்கியிருந்தேன். அத தான் வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஆனா மேரேஜ்க்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்கும். நான்வெஜ்க்கு தனியா, வெஜ்ஜுக்கு தனியா அந்த மாதிரிலாம் சமைக்கணுன்லாம் எனக்கு தெரியாது. இங்கேயுமே பெருசா நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். சாமிக்கு படைக்கும்போது மட்டும் வெஜ் பாத்திரம் ஏதாவது இருக்கான்னு பார்த்து செஞ்சுப்பேன். உங்க வீட்ல இந்த மாரி ஏதாவது பழக்கம் இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து கருவாட்டு குழம்பு தான் வச்சிருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் தோசை ஊத்தி கருவாட்டு குழம்பே குடுத்துட்டேன். அப்புறம் அப்படியே லஞ்ச் பேக் பண்ணி ஹஸ்பண்டையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.